திருச்சிற்றம்பலம். அரகர பார்வதிபதையே, அரகர மகாதேவா. சிவமயம் சேனலில் இன்று ஒரு 3 செய்திகள் பார்ப்போம். முதல்ல, இறைவன் எங்கு இருக்கின்றான், எப்படி காண்பது என்று கேள்வி கேட்பவங்களுக்கு அப்பர் ஒரு எளிமையாக ஒரு பதில் சொல்கிறார். விறகில் தீ இருப்பது போலவும், பாலில் நெய் இருப்பது போலவும், மணியில் ஒளி இருப்பது போலவும் இறைவன் மறைந்திருக்கின்றான். அவன் ஜோதி வடிவாய் இருக்கின்றான். அப்படியிருந்தும் நம் கண்ணுக்கு தெரியவில்லையே என்பார் சிலர். குருட்டு கண்ணுக்கு உலகியல் பொருள் தெரியாது. அதுபோல் அறியாமை நிரம்பிய நம்மன் போன்றவர்களுக்கு அச்சோதி புலப்படாது. நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவாகிய கோலை நட்டு உணர்வாகிய கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னின்று அருள்வான் என்கின்றார் அப்பர். முருக கடையனா விறகில் தீ தோன்றும், வாங்கி கடைய பாலில் நெய் தோன்றும், கடைய மணியில் ஒளி தோன்றும். எனவே பக்தியுடன் உறவுடன் முருக வாங்கி கடைந்து இறைவனை கண்டு இன்புருவமாக. அந்த பாடல் பாருங்க. விறகில் தீயினன் பாலில் படுனை போல் மறையனென்றுளன் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. இப்போ இன்னொரு பாடல் பாருங்கள். வெப்பு நோயும் பிறவி நோயும் வறுமை நோயும் கொண்டீஸ்வரனை இடைவிடாது வழிபடுபவருக்கு இல்லை என்கிறது திரு கொண்டீஸ்வரர் பாடல். துன்பம் துயரம் இடர் என்பன துன்பமே ஆயினும் ஒன்றுக்கொன்று வேறுபாடுண்டு. துன்பம் என்பது உடலை பற்றியது, துயரம் என்பது மனத்தை பற்றியது, இடர் என்பது பிறவி துன்பத்தை குறிப்பது. இவற்றையெல்லாம் கொண்டீஸ்வரனை போற்றுபவருக்கு இல்லை என்கின்றார். வெப்பு நோயும் இடரும் வெறுமையும் துன்பமும் துயரும் எனும் சொல்வினை கொம்பனார் பயில் கொண்டீஸ்வரனை எம்பிரான் என வல்லவர்க்கு இல்லையே என்கின்றார். அடுத்து பார்த்திங்கன்னா, பேரூர் பட்டீஸ்வரத்தில் ஒரு 5 அதிசயங்கள் உள்ளன. முதல்ல இரவாத பனை. பல ஆண்டு காலமாக என்றும் பசுமை மாறாமல் இளமையாகவே ஒரு பனைமரம் இருக்கின்றது. இந்த மரத்திற்கு இறப்பென்று எப்போதும் கிடையாதாம். 2வது, பிறவாத புளி. இங்குள்ள புளிய மரத்தின் கொட்டைகள் மீண்டும் முளைப்பதில்லையாம். விதைகளை மீண்டும் முளைக்க வைப்பதற்காக வெளிநாட்டிலிருந்து வந்த விஞ்ஞானிகள் பலரும் முயற்சி செய்தும் முடியலை. அடுத்து, புழுக்காத சாணம். இந்த பேரூர் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ஆடு மாடு போன்ற கால்நடைகளில் சாணம் எத்தனை நாட்கள் ஆனாலும் புழுக்காது, அதில் புழுக்கள் உண்டாவதில்லை. அடுத்து, எலும்புகள் கல்லாவது. இந்த எல்லைக்குட்பட்ட பகுதியின் இறந்த மனித உடலை எரித்த பிறகு எலும்புகளை இங்குள்ள நொய்யல் ஆற்றில் போடுவார்கள். ஆற்றில் விடப்பட்ட எலும்புகள் சிறிது காலத்திற்குள் கற்களாக உருமாறி கண்டெடுக்கப்படுகிறதாம். அடுத்து, பேரூரில் மரணமடையும் மனிதன் முதல் அனைத்து உயிரினங்களும் இறக்கும் பொழுது பார்த்தா வலது காதை மேல் நோக்கி வைத்தபடி மரணமடைவார்களாம். இப்படிப்பட்ட அதிசயங்கள் அந்த பேரூர் பட்டீஸ்வர பெருமானால் நிகழ்த்தப்படுகின்றன. திருச்சிற்றம்பலம்.